பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீர்க்கங்காய் எடுத்துக்கோங்க, நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி உள்ளே இருக்கிற பொருளெல்லாம் நம்ம எடுத்துடணும். வெளியில் இருக்கிற தோல் சீவிட்டு இது மாதிரி குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வச்சுக்கணும். பருப்பு பாருங்கள், நான் கொஞ்சம் துவரம் பருப்பை போட்டு நான் வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அந்த தண்ணி வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வேக வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுட்டு சால்ட்டு இதெல்லாம் போட்டுட்டு கடைசியாக நம்ம தாளிக்கலாம். கொஞ்சமாக நான் வந்து தாளிக்கிறதுக்கு வச்சுட்டேன். மஞ்சத்தூள் போட்டுடலாம். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட்டை வைக்க வேண்டாம், நார்மலாகவே அது வேகட்டும். நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸோ இது நல்லா வேகட்டும். நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல இந்த துவரம் பருப்பு, இதை வந்து நம்ம போட்டுடலாம். கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுடலாம். ஒரு 2 ஸ்பூன் அப்படி போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன். 1 லிட்டில் சால்ட். எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. ஹையில் வச்சிடலாம். கொஞ்சம் ஒரே ஒரு கொதி வரட்டும். இது நல்லா, இது வந்து நான் இன்றைக்கி சாதத்தில் போட்டு சாப்பிட்றது மாதிரி நான் வச்சுருக்கேன். நம்ம வந்து இது நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக நம்ம வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து தண்ணியை வந்து நம்ம கம்மி பண்ணிடணும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கிறேன். நம்ம வந்து கூட்டுக்கு எப்போவுமே வந்து கடுகும் சீரகமும் போட்டுக்கணும். சீரகம் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் கூட்டுக்கு. எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சிருச்சு, அதனால தான் சட்டி கலர் மாறிடுச்சு. கடுகு சீரகம் நல்லா வெடித்ததும் நான் இந்த வெங்காயம் கருவேப்பிலை ஒரே ஒரு வரமிளகா போட்டு நல்லா இதை வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கூட்டை வந்து இதில் ஊற்றிடுவோம். எனக்கு வந்து எப்போவுமே வந்து அந்த கூட்டு இல்லை சாம்பார் எதாக இருக்கட்டும், நான் வந்து அந்த தாளிச்சிட்டு அதில் நான் ஊற்றினா தான் எனக்கு அந்த ஸ்பைசஸ் எல்லாம் அந்த குக் பண்ணுற ஒரு இதில் வந்து போய் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வாசனை வரும். ஸோ நான் எப்போவுமே இப்படி தான் தாளிப்பேன். பிடிச்சிருந்ததுன்னா ஜஸ்ட்டு ஒரு ட்ராப் ஆஃப் நெய் போடலாம், கீ போடலாம். நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அருமையான ஒரு பீர்க்கங்காய் கூட்டு ரெடி.